மீனா என்ன பண்ற? பார்த்தா தெரியல, பேக் பண்றேன். ஏய் என்ன அவசரம்? ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு போலாமே. எதுக்கு? இல்ல அத்தை தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்கன்னு. அவங்க அவ்வளவு தூரம் சொல்லும் போது நம்ம எப்படி முடியாதுன்னு சொல்றது? அடப்போங்க, அம்மாக்கு வேற வேலை இல்ல. பெரியவங்க அப்படித்தான் இருன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க தங்கிடுவீங்களா? எதுக்கு அனாவசியமா லீவை வேஸ்ட் பண்றீங்க? சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கோவா போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா என்ன இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா மீனாக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கே, அவ காலத்துல புருஷன் வீட்டுக்கு போய் சேரணுமே யோசிச்சு பாக்குறாங்களா? அத்தையும் மாமாவும் அங்க குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க உட்காந்துட்டீங்கன்னா கிளம்புங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். அட்டி அட்டி இன்னுமா ரெடியால? என்னங்க புடவைய கட்டிட்டு வர வேண்டாமா? அதுக்குள்ள ஏன் கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டுறீங்க? இல்ல அட்டி, இன்னைக்கு அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள். எல்லாரும் ஆசீர்வாதமா வந்துட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? நிச்சயமா. என்னங்க பவுடர் எல்லாம் சரியா இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாங்க. அம்மா அம்மா. என்னப்பா காலையிலேயே புருஷனும் பொண்டாட்டியுமா வந்திருக்கியே? என்னத்தா ஆரத்தி, இன்னைக்கு உன் மாமியாளுக்கு 60வது பிறந்த நாளும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களாக்கும்? சொல்லுங்க. ஆமாம்மா, உங்களுக்கு வாழ்த்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு. ஆசீர்வாதம் தானே, அதுக்கு என்ன உண்டன பண்றேன். இந்த உலகத்துல காசு பணம் செலவு இல்லாம தாராளமா கொடுக்கறது ஆசீர்வாதமும் அறிவுரையும் தான். வாங்க தாரேன். நல்லா இருங்க நல்லா இருங்க மகராசியா. தாலிய தொங்க தொங்க போட்டுக்கின்னு நல்லா இந்தா இதுல வேட்டியும் சீலையும் இருக்கு. யாரு எதை கட்டிக்கணுமோ கட்டிக்கங்க. அப்பா மோக எங்க உன் சின்னவே முத்துக்கருப்பேன்? முத்துக்கருப்பா, டேய் முத்து வாடா. என்னப்பா? அப்பத்தா கூப்பிடுறேன். அவர் என்ன அப்பத்தா? விழுடா கால்ல நிக்கிறான் நட்டமே. நல்ல காலை நீட்டி விழு. நல்லா எந்திரி. இந்தா வாங்கிக்க. என்னத்தா உன் மகன் சுமாரா படிக்கிறான்னு சொன்னியே, எப்படி இருக்கான்? அவன் விழுந்துதான் படிக்கிறான். டீச்சர் தான் மார்க் போட மாட்டேங்கிறாங்களாம். அது சரி, அவங்க போடாததுக்கு அவன் என்ன பண்ணுவேன் பாவம். ஏப்பா இந்த பூகோளம் விஞ்ஞானம் இந்த கம்ப்யூட்டர்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் படிக்கிறியா? படிக்கிறேன் அப்பத்தா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளுங்க. இந்த பூமி உருண்டேன்னு எப்படி சொல்ற? யார் அப்பத்தா சொன்னது? யாரு சொன்னதா? என்னப்பா மோகா என்ன சொல்றான் உன் மகன்? அவன் சொல்லி இருக்க மாட்டான். என்ன ஆத்தா ஆத்தா ஆரத்தி என்ன உன் புருஷன் சொல்றேன்? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. பூமி உருண்டைன்னு யார் சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறோம். கிழிஞ்சது ஓ ஆத்தாத்தோ, என் குடும்பம் எங்கனையோ இருக்கு. அப்பச்சி வந்திருக்கா? வந்துட்டாங்களா? வாங்க வாங்க. பார்த்தா சிவகாமி. என்ன சாலாச்சி, இன்னைக்கு உனக்கு 60வது பிறந்த நாளா? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நில்லுங்க. மகராசியார் 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 ஆத்தா மகராசியார். என்ன சிவகாமி, மனோகரி மாப்பிள்ளை வரலையா? மாப்பிள்ளை காலையில போன் போட்டு பேசினேன். பெரிய திட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க, நீ ஐஜி ஆயிடுன்னு சொன்னேன். சரி வந்துட்டு இருக்காங்க. சரி சரி. ஏய் மோகன், இங்கடா முத்துக்கருப்பேன் பேராண்டி. முத்துக்கருப்பா, முத்து வாடா, ஐயா வந்திருக்கா. அவர் என்ன ஐயா? என்னடா பேராண்டி, என்ன நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் ஐயா. நல்லா படிக்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கிறேன். அப்படியா? நீங்க எதை பத்தி வேணாலும் அவங்க கிட்ட கேளுங்க. ஒண்ணு மட்டும் கேட்டுறாதீங்க. இந்த பூமி உருண்டேன்னு யார் சொன்னாங்கிறது மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன் கேட்டா என்ன? நொந்து போயிருவீங்க. அவன் யாரு? என் பேரன். அதனாலதான் கேட்காதீங்கிறேன். இல்ல நான் கேட்பேன். என்னமோ கேளுங்க. ஏண்டா பேராண்டி, பூமி உருண்டேன்னு யார் சொன்னா? அப்பத்தா தான் சொன்னாங்க ஐயா. அப்பத்தா தான் சொன்னாளா? ஆமா ஐயா. அப்ப சரியா தான் இருக்கும். ஆத்தி ஆச்சி, அந்த வந்துட்டேன் என் வளர்ப்பு மகன் மாது. ஆச்சி நமஸ்காரம். வாடா உன் பிள்ளைகளா? ஆமா. ஏண்டா இவன் உன் மகன் தானே? பின்ன நானா உன் மகன்?
இவன் தான் என் மகன். இல்லடா உன்னை விட அவசரமா இருக்கான்டா. இறங்குடா கீழே. ஏற்கனவே ஒசரம் மேல ஏறி நிக்கிறீங்க. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், வளர்ந்துட்டே போறான். இவனுக்கு எண்ணெய் வைக்கணும் கூட ஏடி வச்சுதான் எண்ணெய் வைக்க வேண்டியது. விடுறா ஒசர புள்ள வசந்து போகட்டும். இது உன் பொண்ணு இல்ல, என் மகன் சின்ன வயசுல பார்த்தது. ஏன்டா நமக்கு லேட்டு? அதையே கேக்குறீங்க? கிளம்புற டைம் பார்த்து இந்த பையன் அப்பா உலகையே உருண்டையா இருக்குதுன்னு கேட்டா. ஆத்தாத்தோ வேண்டாண்டா, அத பத்தி பேசாதடா. நாங்க இங்க நொந்து போய் கிடக்குறோம்டா. நான் சொல்லல, வாயை புத்துறா. அதை விட்டுட்டு வேற பேச்சு பேசு. ஆச்சி, விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் டே. வெட்டிங் டே இல்லங்க, இன்னைக்கு அத்தைக்கு 60வது பிறந்த நாள். ஓ ஆச்சி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஆமா, ஹாப்பி பர்த்டே சொல்ல வந்தவன் வெறும் கையை வீசிக்கின்னு வந்துட்டேன். வெறுங்கையை வீசிட்டு வருவேனா? சஸ்பென்ஸ் விஷயம் இருக்குது. வச்சிருப்பேன், இந்த கோழி பைட்ல ஏதாவது வச்சிருப்பேன். ஆச்சி, என்ன முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசனாரு மகராசனாரு. இந்த இத வச்சு. ஆச்சி, எனக்கு அந்த பச்சை புட்டி கொடுங்க. இத கொடுத்து. இந்த வச்சு. தேங்க் யூ ஆச்சி. நான் அதுல ஒரு வெள்ளி குத்து விளக்கு வாங்கி வச்சிருந்தேன். இதுல வெறும் டவல் தான் வச்சிருக்கேன். ஒன்றாலே எழுத்து. ஐயோ அப்பா, அதுவே கொடுங்களேன். இல்ல இல்ல, கொடுத்ததுதான். சரி. ஏன் ஆச்சி கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆமா. ஒரு நிமிஷம், வெறும் கையோட போக கூடாது. இது ஆச்சி கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. விடா, நான் கொடுத்ததை என்கிட்டயே கொடுக்குறீங்களா? இப்ப பாரு, ஆச்சி ஏதாவது கொடுப்பாங்க பாரு, வெள்ளியில அந்த பிங்க் கலர்ல ஒரு டப்பா இருக்குது. அது ஐயோ, ஆச்சி என்ன மறுபடியும் அதே பொட்டியை கொடுக்குறீங்க? யாராரு மனசுக்கு எது எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆமா, ஏன் உன் பொண்டாட்டி வரலையா? அதே ஏன் கேக்குறீங்க? அவளுக்கு இந்த இங்கிலீஷே வர மாட்டேங்குதாச்சு. எங்க போனாலும் உளறான். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், எங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போய் யாராவது ஒன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா சேம் டு யூன்னு சொல்லுவாங்க. சரி. போன வாரம் ஒரு பெரியவரோட பிறந்த நாளைக்கா போயிருந்தோம். சரி. அந்த பெரியவரோட பார்த்து பெரிய வீடா வாங்கணும் அப்படின்னாரு. இவ உடனே சேம் டு யூங்க அப்படின்னா. அடுத்து ஒரு பெரியவர் வந்தாரு, அம்மா உன் புருஷனுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாரு. சேம் டு யூங்க அப்படின்னா. மூணாவது ஒரு பெரியவர் வந்தாரு, எங்க வீட்டு அடுத்த அம்மா கீழே விழுந்து கால் உடைஞ்சு சாக கிடக்குறான்னா இவன் சேம் டு யூன்னு சொல்லிட்டா. ஓ, சொல்லப்படாதோ? சொல்லப்படாதுல்ல? சொல்லப்படாது. சொல்லிட்டா சரி விடு. என் 60வது பிறந்த நாளைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன ஆச்சு? நீ என் வளர்ப்பு மகன் இல்லையா? ஆமா. அதனால என் சொத்துல உனக்கு ஒரு சின்ன பங்கு எழுதி வச்சிருக்கேன். ஆச்சி, அம்மா உனக்கு போகத்தாண்டா. அலையாதீங்க. அந்த சொத்து உன் கைக்கு எப்ப வரும் தெரியுமா? எப்ப ஆச்சு? உனக்கு 3வது புள்ள பிறந்த உடனே அந்த சொத்து உன் கைக்கு வந்துரும். நிஜமாவா? ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கா? எதுக்குடா? இல்ல ஆச்சி, இந்த சந்தோஷமான விஷயத்தை பிருந்தா கையில சொல்லி அவளையும் கூட்டிட்டு வந்து சாப்பிடலான்னு தான். அட போடா மறுக்கோழி மறுக்கோழி. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சொல்லுங்கப்பா. போலீஸ் மாப்பிள்ள வந்துட்டாங்க. வாங்க வாங்க. பார்த்தா மனோகரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. கூட்டி கான்வென்ட்ல இருந்து பேரை கடுதாசி போடுறானா? போடுறான், வாரம் போட்டுட்டு இருக்கான். சரி, இந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. நல்லா இருங்க நல்லா இருங்க. மகராசனா மகராசியா இருங்க. வாங்க. பெரியத்தைய பார்த்தா 60 வயசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சொல்றது. என்ன சொல்றாங்க மாப்பிள்ள? அது உங்களுக்கு இதே மாதிரி வருஷம் பிறந்த நாள் வரணும்னு சொல்றாரு. அடி ஆத்தி, அதுக்காக வருஷம் 60வது பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்க முடியுமானா? அதான் பெரிய மண்டபம் பார்த்து தடபுடலாம் செய்யலாம்னு பார்த்தேன். சாலாச்சி தான் எளிமையா செஞ்சா போதும் சொல்லிட்டா. என்ன தடபுடலாம் பண்றதுக்கு என்ன பேரம் பேத்திய கல்யாணமா? எனக்கு என்ன சாதாரண 60 வயசு கிழவி. உடனே நாங்க இல்ல நீங்க கிழவி இல்ல ரொம்ப யங்கா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்னு எதிர்பார்த்தீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க கிழவி தான். அடி உட்காருங்க உட்காருங்க. மீனா, ஹாய் பர்த்டே பேபி. நல்லா இருக்கியாத்தா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? அடே பழனிப்பா, எப்படா இருக்க? ஏன் டைம் லேட்டு? அதான் வந்துட்டேன்ல. சரி. என்னம்மா பர்த்டே சிம்பிளா கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இவ்ளோ கும்பல் சேர்த்துட்டீங்க? இல்ல நம்ம வீட்டு ஆளுகவே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி. ஏன் சும்மா நிக்கிறீங்க? விழுங்க. அத்தி, அத்தா மீனா விழுன்னு சொன்னவன விழுந்துட்டாங்களே. இப்ப மட்டும் போட்டோ எடுத்தா மாப்பிள்ள நல்லா விழுந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மீனா வீட்டுல மீனாட்சி ஆட்சி தான் நினைக்கிறேன். சும்மாவா, மீனாட்சி ஆச்சே பேரு. சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னும் ஒருத்தர் வரணும். யாரு? வேற யாரு? என்ன பெத்த அப்பந்தான். ஆமா, இன்னைக்கு அத்தைக்கு 60வது பிறந்த நாள், கரெக்டா வந்துருங்கன்னு சொன்னேன். எந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ண போயிருக்காரோ? வந்துருவாங்க வந்துருவாங்க. அந்த வாங்க வாங்க வாங்க. ஆச்சி, நீங்க நீடோடி வாழணும். இருக்கட்டும். நாங்க என்னால முடிஞ்சது. சரி சம்பந்தி. என்ன கவர்ல பேரையே காணா? நீங்களே எழுதிங்க. சரி, நான் எழுதிக்கிறேன்.
அவருக்குள்ளேயும் ஒண்ணுமே இல்ல. அதையும் நீங்களே போட்டு வச்சுக்கங்க. மாப்பிள்ளை அப்பா சம்மந்தி சரியான சம்மந்தி தான். சரி சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? சாப்பிட போலாமா? இருங்க, என்ன முக்கியமான ஒரு டிக்கெட் குறையுது. யாருமா? யாருன்னு என்னடா கேக்குற? உன் மகவே, என் பேரு கொண்டவ சாலாச்சி. எங்க இருக்காவ? மாடியில ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆமாடா, உன் மகனுக்கு என்ன விட ஸ்கூல் தான் பெருசா போச்சு. இருக்கட்டாவ, வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயி போயிருச்சு. அடியே சாலாச்சி, ஏ குட்டி எங்கடி இருக்க? வாடி சாலாச்சி, சாலாச்சி. அடியே வைசாலி குட்டி, என்னடி பண்ணிக்கணும் இருக்க? சீக்கிரம் வாடி, எல்லாரும் காத்துக்கணும் இருக்காங்க. வாடி. ஹாய், குட் மார்னிங் கிராண்ட்மா. குட் மார்னிங் பேத்தி. I like you grandma, I love you grandma, I wish you grandma, my beauty grandma, many happy returns of the day. ஆத்தா விசாலி, நீ என்னதான் கான்வென்ட்ல படிச்சாலும் இங்க வீட்ல இருக்கும்போது தாய்மொழி சத்த தமிழ்லயே பேசாத்தா? நீங்க இப்படி சொல்றீங்க. கான்வென்ட்ல என்னடான்னா வீட்லயும் இங்கிலீஷ்லயே பேசி பழகணும்னு சொல்றாங்க. வாட் கேன் ஐ டு கிரானி? சரி சரி, நான் உனக்கு ஒரு பிரசன்டேஜ் வச்சிருக்கேன். அப்பதான் கிண்டலா பண்ற? அது பிரசன்டேஷன் இல்ல கிரானி, இட்ஸ் கால்ட் பிரசன்டேஷன். ஆத்தாத்தோ என்னமா பேசுறா இங்கிலீஷ்ல. சரி சரி, நீ டூ வீலர் வேணும் டூ வீலர் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேல, வாங்கிட்டேன். இந்த இருக்கு சாவி. ஐயோ, தேங்க் யூ, சோ ஸ்வீட் கிரானி. நீ கான்வென்ட்க்கு போறதுக்கு அப்பத்தாவனுக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்துட்டேன். நீ அப்பத்தாவுக்கு என்ன கொடுக்க போற? குடுக்கத்தான் போறேன், வெயிட் அண்ட் சீ. என்ன வெயிட் அண்ட் ஜி? என்ன கொண்டாட போறா? என்னடி என்னமோ பிரசன்டேஜ் கொண்டாட போறேன்னு சொன்னேன், சும்மா வார. சஸ்பென்ஸ். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனரும் நாச்சியாபுரம் சாலாட்சியுமாகிய என் அப்பத்தாவுக்கு என் சார்பாகவும் இந்த பெரிய குடும்பத்தின் சார்பாகவும் ஹோட்டல் சிப்பந்திகள் சார்பாகவும் இந்த வாக்கிங் ஸ்டிக்கை அன்பளிப்பாக அளிக்கிறேன். வாய்க்கு அப்பத்தா. குடு குடு. ஏன் சும்மா நிக்கிறீங்க? கை தட்டுங்க. நான் பாட்டுக்கு கைய வீசி வீசி நடந்துக்கணும் இருந்தேன். நீ என் கையில ஒரு கம்ப கொடுத்து என்ன முழு கலவி ஆக்கிட்டியா? சரி சரி, நீ ஆசைப்பட்டு குடுக்கற, நான் வச்சுக்கிறேன். ஆத்தா வைசாலி, நீ நல்லா படிச்சு பெரியவளாயி தொங்க தொங்க தாலிய கட்டிக்கணும், வீடு நிறைய வதவதன்னு புள்ள குட்டிகளை பெத்துக்கணும், வளமா வாழும் ஆத்தா. அப்போ ஒண்ணு செய்யறேன், உன் புருஷன் சிதம்பரம் செட்டியார மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் ஆயிடுறேன். தட்ஸ் ஆல். ஏண்டி தாத்தாவையும் எடுத்துக்கணும் என் கடையும் எடுத்துக்கிறேங்கறியா? நீ என் தாத்தாவை கட்டிக்கலாம், நான் உன் புருஷனை கட்டி கூடாது. ஆமாடி, அவங்களுக்கு ஏற்கனவே 2 ஆச்சு, நீ 3வது ஆச்சியா? போடு இவள. ஐயோ கிராண்ட்பா.